காவேரி வீட்டு வாசல்லே நின்னுட்டுருக்காரு. அங்கருந்து காவேரி, அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து ஆட்டோல வந்து அப்படியே இறங்குறாங்க. பார்க்குறாரு. பார்த்தோனே சந்தோஷப்படுறாரு. "காவேரி உன்ன நான் பார்த்துட்டேன் காவேரி. என்னோட 5 வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. என்னவோ அவ்ளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு" அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. காவேரி, அவங்க அம்மா 2 பேருமே ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க. அப்படியே முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்ன உடனே சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "விஜய் உயிரோட இருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஐய்யயோ! காவேரி கிட்ட எதுவுமே பேசிடக்கூடாது. அப்படி பேசிட்டா காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்த முடியாது அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. "யாருங்க நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு. என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யார் தெரியுமாம்மா? என்னோட கிளாஸ்ல ஒரு குட்டி பொண்ணு அம்முன்னு படிக்கிறான்னு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணோட அப்பா இவரு. அந்த பொண்ணு கூட கீழ விழுந்துடுச்சும்மா, அடிபட்டுடுச்சுல்ல. நான் தான் எல்லாமே மருந்தெல்லாம் போட்டேன். அவங்க அப்பாக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவரு தாம்மா இவரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஆமாங்க. நான் தான். நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே சாரதாக்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. இங்க பாருங்க. கிளாஸ்ல ஏதாவது பேசணும்னா நீங்க கிளாஸுக்கு தான் போணும். எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்ல அங்க லீவு டீச்சர் அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஏன் லீவுனா என்ன? ஒரு நாள் லீவுனா அடுத்த நாள் வரப்போறாங்க கிளாஸ்க்கு. நீங்க வெயிட் பண்ணி தானே ஆகணும். அது என்ன வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு, "வா காவேரி வா. அவர்கிட்டலாம் பேசிட்டு இருக்காத வா போதும் வா" அப்படின்னு அங்கேருந்து அப்படியே சாரதா உள்ள கூட்டிட்டு போய் கதவ அப்படியே சாத்துறாங்க. சாத்திட்டோனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன இப்படிலாம் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. திரும்பி அப்படியே வீட்ட பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஓரமா நடந்து போயிட்டுருக்காரு. சாரதா ஜன்னல்லேருந்து அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே! நீங்க உயிரோட இல்லன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உயிரோட வந்து நிக்கும்போது, வாங்க மாப்பிள்ளன்னு உள்ள என்னால கூப்பிட முடியலையே! ஏன்னா காவேரிக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே! கடவுளே எதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்த குடுத்த? என்னால தாங்கிக்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அங்கேருந்து உள்ள வந்தோனே காவேரி கேட்குறாங்க. "அம்மா நீ எதுக்காகம்மா இப்படி அவர் வெளிய நின்னுட்டுருக்காரு, இப்படி கதவ சாத்துற?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் நான் எது பண்ணாலும் அதில ஒரு கரெக்ட்டா இருக்கும். வாய மூடு பேசாத நீ. எதுக்கு பேசிட்டுருக்க? அது என்னவோ வீட்டுக்கு வந்து அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் தப்பு தானே! வீட்டுக்கெல்லாம் தேடிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டிக்கணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இங்க பாருடி, எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. நான் போயிட்டு காய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். வீட்ல எதுவும் இல்ல." "அம்மா என்னம்மா வந்த உடனேயே போற?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். நீ உள்ளேயே இரு சரியா?" அப்படின்னு சாரதா அப்படியே ஓடுறாங்க. அப்படியே விஜய் திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. "நில்லுங்க மாப்பிள, நில்லுங்க மாப்பிள" அப்படின்னு சாரதா போறாங்க. திரும்பி விஜய் பார்க்குறாரு. "என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள. என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நீங்க உயிரோட வரும்போது வாங்க மாப்பிள அப்படின்னு கூப்பிட என்னால முடியல. ஏன்னா அவ்ளோ பிரச்சனைங்க இருக்கு. உங்க தாத்தா, பாட்டி 2 பேருமே சேர்ந்து விஜய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் உயிரோட வரதே கஷ்டம். அவன் இறந்துருவான்னு சொன்னாங்க. அதனால குழந்தைய கூட எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு எங்கள அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால தான் மாப்பிள நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் சொல்றாரு. "உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "எல்லாமே தெரிஞ்சு தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா அத்தை. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தாத்தா தான் இப்ப சொன்னாரு. நான் வந்து என்னோட பொண்ண ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன். அப்பதான் நான் காவேரிய பார்த்தேன். அங்க கிளாஸ் டீச்சரா இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அத கேட்டோனே சாரதா சொல்றாங்க. "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள. நீங்க உயிரோட இல்லன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ உங்கள உயிரோட பார்த்தோனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அத்தை எனக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுப்பா என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் வந்து காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே வர வைக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நான் வந்து வீட்டுக்கு வந்தா நீங்க அலோ பண்ணுங்க. வீட்டுக்கு வராதன்னு என்ன சொல்லாதீங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரி நான் வந்து காவேரி கிட்ட எடுத்து சொல்றேன் எல்லாத்தையுமே. நீங்க வா எப்பவும் போல பழகுப்பா. எல்லாமே பண்ணு. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இந்த ஞாபகத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வர வைக்கலாம்" அப்படின்னு சாரதா, விஜய் 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. "சரிங்க அத்த, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. "அப்ப என்னோட பேத்திய நான் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பேத்தி எங்கேயும் இல்ல.
காவேரியோட கிளாஸில் தான் அங்கே படிச்சிட்ருக்கா. பேர் அம்முன்னு கேட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம்ப்பா, கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் என் பேத்தியை, இத்தனை வருஷம் கழித்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. காவேரியை கல்யாணம் பண்ணது, திட்டினது, வாழ்ந்தது, அடிப்பட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளே, என்னோடய வாழ்க்கையை நீ திருப்பி எனக்கு கொடுத்துட்ட, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாரு. சாரதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரி இருக்காங்க. என்னம்மா அவர் போயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்லாம் போயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது, அதனால் நீ பேசு, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, பாவம் அவர் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக வீட்டு வாசலில் வந்து நின்னா கதவை அடைச்சிட்ட, அவர் வெளியவே நின்றுட்டு போயிட்டார், நீ ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய், நான் எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா அர்த்தம் இருக்கும், இன்னொருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற, இதெல்லாம் நல்லதாம்மா, அதெல்லாம் நல்லதே கிடையாதும்மா, நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதும்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, நான் உனக்கு நாளைக்கு உன்னோட கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கிளாஸ்க்கு நீ வரியா, ஏம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, ஏதோ ஒரு பொண்ணை பற்றி அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருக்கல்ல, அம்மு, அந்த பொண்ணை பார்க்கணும் போல் இருக்குது, நீ சொல்லி சொல்லி எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல் தோணுது, அதனால் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா பர்மிஷன்லாம் கேட்குற, நீ எப்போ வேணால் வரலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு டிஃபன் கட்டும் போது அந்த குழந்தைக்கும் சேர்த்து கட்டித்தரேன், நீ கொடுக்குறியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக அம்முக்கு கொடுக்குறேம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன திடீர்னு அம்மாவுக்கு அம்மு மேலே இவ்வளோ பாசமாக இருக்கும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு காவேரி இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இனிமேல் என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கணும், அந்த கடவுளாக பார்த்து தான் என் பேத்தியை என்கிட்ட சேர்த்து வச்சுருக்காரு, என் பேத்தியை நான் எந்த காரணத்து கூட விட மாட்டேன், கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அம்மா என்ன திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, கடைக்கு தானே போனாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்படி காவேரி பார்க்குறாங்க. என்னம்மா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் என்னடி அழுதாதான் அழுதன்னு கேட்குறோம், நான் சந்தோஷமாக இருந்தால் கூட ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா, திடீர்னு கோவத்தோடு போனேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதாம்மா நான் கேட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. விஜய் எப்பவும் போல் வீட்டுக்கு போகிறாரு. அம்முவை கூட்டிகிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்படியே தாத்தா பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. தாத்தா அப்படின்னு அம்மு போகிறாங்க. அம்மு வாயை மூடிட்டு வா அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, குழந்தைய கூட பேச விட மாட்டான் அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. மேலே போகிறாங்க. போன உடனே சந்தோஷமாக 2 பேருமே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அம்மு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன்னோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா, அதே மாதிரி தான் உங்கள் அம்மா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா, உங்கள் மிஸ் உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் அம்மா உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்கள் அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக வரப்போகிறாங்க அப்படின்னு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. உண்மையாவாப்பா, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. என்னம்மா, அப்பா உண்மையை தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நானும் நிறைய வாட்டி கேட்டேன், அம்மா எப்போ வருவாங்க அப்பா வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அம்மா வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் கண்டிப்பாக அம்மா வரப்போகிறாங்க, நீ நான் அம்மா 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, சூப்பர், அம்மா என்னை நல்லா பார்த்துப்பாங்களா? ஆமாம், அம்மா உன்னை பார்த்துக்க மாட்டாங்களா என்ன, அம்மா தான் உன்னை சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ சீக்கிரமாக வர சொல்லுங்கப்பா, வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத, நீ குட் கேர்ளாக ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக ஸ்கூல் போகணும், ஒழுங்காக இருக்கணும், சொல்கிற பேச்சை கேட்டா அப்போ தான் அம்மா சீக்கிரமாக வருவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஓகேப்பா, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், ஓகேவா, சரி நம்ம சாப்பிட்டோம்ல, தூங்கலாமா அப்படின்னு தூங்குறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் கதை சொல்லுங்கப்பா. அதே மாதிரி கதைலாம் சூப்பராக சொல்கிறாரு. என்னப்பா, எப்போவுமே ஏதாவது ஒரு கதை சொல்வீங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் கதை, எனக்கு நல்லா தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க. அப்படியே தலையை தடவி விடுறாரு. காவேரி, நான் வந்து உன்னை பார்த்தது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம் தான் எனக்கு தோணுது. நீ இல்லைன்னு நினச்சி நான் பட்ட கஷ்டம் வலி எதையுமே வெளியே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனசால் வேதனைப்பட்டு உன்னையே நினச்சிட்டு நான் 5 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நீ உயிரோடு என் கையில் கிடைக்கும் போது, அந்த கடவுள் என் கையில் உன்னை கொடுக்கும்போது எனக்கு என்னவனே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.
ஆனா ஏன் தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சாங்க? அது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்ல. என்னதான் அந்த பசுபதி பண்ணாலும் அதுக்காக பிரிச்சு வைப்பாங்களாம். அவன் உன்ன சாகடிக்கணும்னு நெனச்சா கூட நான் விட்டுருவேனா? நான் இருக்கேன் காவேரி, நான் இருக்கேன். கண்டிப்பா உன்ன நான் விடவே மாட்டேன். ஆனா அந்த பசுபதிக்கு இருக்கு. அவன ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். என் குடும்பத்தையே பிரிச்சு என்ன ஒரு வழி பண்ணி, என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். என்னோட 5 வருஷ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். அவன நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா அவன அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ரொம்ப டென்ஷனா, கோவமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. எப்பவும் போல காவேரி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. "ஏய் காவேரி இங்க பாரு, இந்த டிஃபன் பாக்ஸ்ல நீ சொன்ன அம்முக்கு நான் சாப்பாடெல்லாம் வச்சிருக்கேன். நீ குடு சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னம்மா அந்த குழந்தைக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்க. நான் ஏதாவது செஞ்சு குடுன்னா ரொம்ப லேட்டா பண்ணி குடுப்ப." அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் உனக்கு எல்லாம் பண்ணி குடுக்குறேன்டி. நீ ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு கொண்டு போ. இங்க பாரு நீ எடுத்துட்டு போ மத்தியானம் நான் வருவேன். நான் வந்து குழந்தைய பார்ப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா திடீர்னு உனக்கு அம்மு மேல இவ்ளோ பாசம்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ அம்முவ பத்தி சொல்ல 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 எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே அப்படியே காவேரி சந்தோஷப்படுறாங்க. "சரி, சரி நீ வாம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு கிளாஸ் ரூம் போறாங்க எப்பவும் போல. போயிட்டு எப்பவும் போல இருக்காங்க. அங்க அம்மு, விஜய் 2 பேருமே வராங்க. வந்த உடனே அம்மு உள்ள போறாங்க. அப்படியே பார்க்குறாரு. அங்கருந்து வராங்க. "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு விஜய் கிட்ட வந்து காவேரி பேசுறாங்க. "எங்க அம்மா நேத்து தெரியாம பேசிட்டாங்க. அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மாவ மன்னிச்சிடுங்க. அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்லங்க நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. என் பொண்ணுக்கு நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால தான் லீவுன்னும்போது நான் வீட்லயே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். வேற எந்த காரணமும் இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "எனக்கு புரியுதுங்க. நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா எங்க அம்மாக்கு என்னால புரிய வைக்க முடியல. எங்க அம்மா ஒரு நிமிஷத்துல உங்க மனச கஷ்டப்படுற மாரி பேசிட்டாங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "பரவாயில்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாரு. பாவம் இவரு. அம்மா ஏன் தான் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுதோ தெரியல. ஒரு நிமிஷத்துல அவரு வெளிய போன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஜய நெனச்சு. விஜய் நெனைக்கிறாரு. காவேரியோட இரக்க குணம் எல்லாமே அப்படியே இருக்கு. அவ ஒருத்தவங்களுக்கு கூட துரோகம் பண்ண நினைக்க மாட்டா. கெட்டவங்களுக்கு கூட நல்லது தான் பண்ணுவா. அவ்ளோ தங்கமானவ. அவ மனசு, குணம் எதுவுமே மாறவே இல்ல. ஆனா என்னோட ஞாபகம் மட்டும் தான் அவளுக்கு இல்ல. அந்த ஞாபகத்த மட்டும் நான் சீக்கிரமா கொண்டு வந்துருவேன். காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு விஜய் எப்பவும் போல ஒர்க் பண்ண போறாரு. தாத்தா யோசிச்சுட்ருக்காரு. விஜய் எதுக்காக என்கிட்ட இப்படி பேச மாட்றான்? நான் என்ன பண்ணேன்? என்னோட பேரன் நல்லா இருக்கணும்னு நான் நெனச்சேன். அதனால நெறைய விஷயத்த மறைச்சேன். பாட்டியும் அத தானே பண்ணாங்க. இவன் எதுக்கு என் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான்? குழந்தைய கூட என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றான். என்னால தாங்க முடியுமா? வயசான காலத்துல பேரன் தான் உலகம், குழந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் மனச எதுக்காக இவன் இப்படி கஷ்டப்படுத்துறான்? நான் அவன் இடத்துலேருந்து பார்த்தா தப்பு தான் நான் பண்ணது. அதுக்காக இப்படி தான் என்ன கஷ்டப்படுத்துறதா வயசான காலத்துல அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சரி அவன் என்ன சொன்னாலும் பரவால்ல. அம்மு வந்தா நம்ம போய் பேசலாம். தப்பில்ல. நம்மளோட பேத்தி தானே! நம்ம விட்டு குடுக்கவே கூடாது. போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிச்சுட்ருக்காரு. விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டுருக்காங்க.